வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டாப்பிக்லேருந்து கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலான்னு பார்க்கலாம். நார்மலாக வந்து ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம ஈஸியாக பண்ணிவிடுவோம். இதே ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு ரூட் கொடுத்து அதே நம்பர் திருப்பி ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா அது பார்த்த உடனே நம்ம வந்து ஸ்டக்காகி நின்றுட்டு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை போட்டு வந்துடும். ஆனால் ஆன்சர் பண்ணுறது வந்து ஈஸியான மெத்தட் தான். எப்படி சால்வ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் இருக்குது. அது தெரியாமல் போகிறதுனால தான் நம்ம வந்து கொஷினை தப்பாக ஆன்சர் பண்ணிவிடுவோம். இந்த வீடியோவில் மொத்தமாக வந்து இதில் 6 டைப் கொஷின் கேட்பாங்க சரிங்களா. அந்த 6 டைப் கொஷினுக்கு ஒரே ஒரு 3 மெத்தட் தான் இருக்குது சரிங்களா. இந்த 3 மெத்தட்லையுமே ஒரு சிலது வந்து கொஷினை பார்த்தாவே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியாக நம்ம வந்து ஒரு 6 கொஷின் கேட்போம். அந்த 6 கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து லெசன் எடுத்துகிட்டு உடனே வந்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி ஸ்பாட் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துங்க. எல்லா மெத்தடும் எப்படின்றதுக்கான ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்கிட்டு அந்த 6 கொஷின் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த 6 கொஷின் மொத்தமாக சேர்த்தே வந்து உங்களுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது டைம் சரிங்களா. அந்த அளவுக்கு ஷார்ட்கட்டாக இருக்கும். அது ஈஸி தான் டாப்பிக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது முதல் டைப் பார்க்கலாம். முதல் டைப்பில் இந்தமாதிரி ரூட்டுக்குள்ளே நம்பர் கொடுத்துட்டு ஒரு ரூட்டுக்குள்ளே போயிட்டு அதே நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலான்னா, முதல்ல அந்தமாதிரி ரிப்பீட் ஆகிற நம்பருக்கு இடையில் என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்துச்சுன்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் உள்ள நாம நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் எடுத்து அதுக்கு காரணி எடுக்கணும். காரணி எடுத்தால் 2x1ன்னு காரணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே இருக்கிற நம்பர் 2ன்றது வந்துடுமா, அதை எடுத்துடணும் சரிங்களா. எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இதில் இங்கே √2 மைனஸ் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு முன்னாடி எந்த நம்பரும் கொடுக்கலையா, எந்த நம்பரும் கொடுக்கலன்னா அந்த இடத்துல 1 இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து 3ன்ற நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதனால் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்க்கணும், என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்க்கணும். இப்போ வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னாவே காரணி எடுத்துருங்க. காரணி எடுத்துகிட்டு இப்போது முன்னாடி என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, முன்னாடி வந்து எந்த நம்பரும் கொடுக்கல, அதனால் எந்த நம்பரும் இல்லைன்னா அது வந்து 1ன்றது தான் அர்த்தம் சரிங்களா. இப்போது நம்ம எடுத்துருக்கிற காரணி வந்து இந்த மெத்தடுக்கு, அதாவது கொடுத்துருக்கிற கொஷினுக்கு வந்து சரியாக இல்லையான்னு எப்படி பார்க்கணுன்னா, நம்ம எடுத்த காரணியை வித்தியாசத்தை பார்க்கணும் சரிங்களா. இப்போ 2x1ன்னு எடுத்தோமா, அந்த 2த்துக்கும் 1த்துக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோன்னு பார்க்கணும். 2ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 1ன்னு வரும். அப்போது இங்கே 1 வந்துச்சிங்களா, அந்த 1 இந்த 1ஓட மேட்ச் ஆகணும். அப்படி வந்தால் தான் வந்து நம்ம எடுத்துக்கிற காரணி கொடுத்துருக்கிற கொஷினுக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா. இப்போது நம்மளுக்கு வந்து எந்த நம்பரும் கொடுக்கல, அதனால் 1ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துருக்கிற காரணியை வந்து வித்தியாசம் எடுத்திங்கன்னா 1ன்னு வரும். அப்போது இந்த கேள்விக்கு இதுதான் வந்து காரணி சரிங்களா. இப்போது ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காங்களா மைனஸ் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ப்ளஸ்ஸு கொடுத்துருந்தா பெரிய எண்ணெய் எடுத்து போட்டுக்குங்க, மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சின்ன எண்ணெய் எடுத்து போட்டுங்க. இப்போ இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ பெரிய எண் 2 போட்டுங்க. இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க, அப்போது சின்ன எண் 1 போட்டுங்க. இவ்வளோ தான் இதுக்கான ஆன்சர். ஈஸியாக இருக்குங்க இல்லைங்களா. அடுத்து 12 கொடுத்துருக்காங்க சரிங்களா. 12க்கு காரணி எடுத்தோன்னா 4x3 12 சரிங்களா. இதுக்கு முன்னாடி வந்து எந்த நம்பரும் கொடுக்கல, அதனால் 1 இருக்கிறதா அர்த்தம்னு சொல்லியிருந்தோம். இப்போது இதுக்கான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 4 - 3, இதுக்கான வித்தியாசம் 1 சரிங்களா. அதுக்கு முன்னாடி வந்து நம்பர் எதுவும் கொடுக்கல, அதனால் 1ன்னு சொன்னோம். அந்த 1ன்றது வந்துச்சு. அப்போது நம்ம எடுத்திருக்கிற காரணி வந்து இந்த கேள்விக்குரிய காரணி தான் சரிங்களா. இப்போது ஆன்சர் இதுலேருந்து எப்படி எடுத்து போடலான்னு பாருங்கள். முதல்ல அதுக்கு வந்து என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா, ப்ளஸ்னால் பெரிய நம்பர் சொன்னோமா, அந்த 4. அப்போது √12 + √12 + √12 அப் டு இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா காரணியோட பெரிய நம்பர் எடுத்து போட்டுக்கணும். இதே வந்து மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சின்ன நம்பர் எடுத்து போட்டுக்கணும். அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா. அடுத்த கேள்வி 110 கொடுத்துருக்காங்களா. இதுக்கு வந்து காரணி எடுத்தோம்னா 11 × 10ன்னு வரும். இப்போது அந்த ரூட்டுக்கு முன்னாடி எதனா நம்பர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். நம்பர் எதுவும் கொடுக்கல, அப்போது 1ன்றது தான் வரணும். 11 - 10ன்னு போட்டிங்கன்னா 1ன்றது வந்துடும். அப்போது இந்த கேள்விக்கான காரணி தான் எடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா. இப்போது ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, அப்போது பெரிய நம்பர் எடுத்து போட்டுக்கணும். 11ன்றது தான் அதுக்கான ஆன்சரு. இதே மைனஸ் கொடுத்துருக்காங்க அடுத்ததில், அதுக்கு வந்து சின்ன நம்பர் எடுத்து போடணும். அது வந்து 10 சரிங்களா. இப்போது இதுக்கான ஆன்சர் இதுதான் சரிங்களா. இது முடிஞ்சிச்சு. இது 2 டைப் முடிஞ்சுது. ப்ளஸ் கொடுத்தா 1, மைனஸ் கொடுத்தா 1, 2 டைப் முடிஞ்சுதுங்களா. அடுத்து ப்ளஸ் மைனஸ்லேயே முன்னாடி நம்பர் கொடுத்தா எப்படி போடணுன்னு பார்க்கலாம். இப்போது ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுத்துட்டாங்க, ரூட்டுக்குள்ளே இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுத்துட்டாங்கனாவே நம்ம வந்து டைரெக்டாக வந்து காரணி தான் எடுக்கணும் சரிங்களா.
அந்த காரணியை எதை பொறுத்து எடுக்கணும்னா, முன்னாடி எதனா நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பரோட வித்தியாசம் வர மாரி எடுக்கணும். எந்த நம்பருமே கொடுக்கலனா அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போது காரணிகளோட வித்தியாசம் வந்து 1 வரணும். இப்போது இதில் 3ன்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போது காரணி எடுக்கிறதுல 3ன்றது வித்தியாசம் வரணும். இப்போது 88ன்றத எப்படி காரணிப்படுத்தலாம்னா 2 × 44ன்னு காரணிப்படுத்தலாம். அப்படி படுத்துனீங்கன்னா நம்மளுக்கு வந்து வித்தியாசம் 3 வரணும். அது வராது. சரிங்களா? அப்போது இந்த காரணி கொடுத்துருக்கிற கேள்விக்கு சரிப்பட்டு வராது. சரிங்களா? அடுத்து 4 × 22ன்னு எடுக்கலாம். சரிங்களா? அப்படி எடுத்தாலுமே இதுக்கான வித்தியாசம் வந்து நம்மளுக்கு வந்து 3 வரணும். அப்படியும் வராது. அதே மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா 11 × 8ன்னு போட்டு பாருங்கள். 11 × 8 வந்து 88ன்னு வரும். இப்போது நம்ம வந்து வந்திருக்கிற காரணியை மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா 3 வரும். 11ல் 8 போச்சுன்னா 3ன்றது வரும். அப்போது இதுதான் வந்து இந்த கேள்விக்கான பொருந்தக்கூடிய காரணி. சரிங்களா? அப்போது 11 × 8ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான காரணி. சரிங்களா? இப்போது வழக்கம் போல் இதுக்கு முன்னாடி பண்ணதே தான். ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பெரிய எண் எடுத்து போட்டுக்கணும். இப்போ ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு வந்து 11. இதே வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வியில், அதுக்கு வந்து சின்ன எண்ணை எடுத்து போட்டுக்கணும். அவ்வளோதான். இதுக்கான விடை வந்து 8. ப்ளஸ் கொடுத்துருந்தா அதான் இந்த 88 ப்ளஸ் 3 × √88 அது மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய எண் வந்து 11. 11ன்றது தான் வந்து இதுக்கான பதில். இதே வந்து √88 மைனஸ் 3 × √88 மைனஸ் 3 × √ அப்படின்னு போயிட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து சின்ன எண் அதாவது 8ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. சரிங்களா? முதல் டைப் பார்த்தோம். அதாவது ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுத்துருந்தா என்ன பண்ணலாம், அந்த ரூட்டுக்கு முன்னாடி நம்பர் கொடுத்துருந்தா என்ன பண்ணலான்னு பார்த்தோம். இதில் வந்து மல்டிப்ளை. சரிங்களா? அதாவது பெருக்கல் கொடுத்துருப்பாங்க. பெருக்கல் கொடுத்தா ரொம்ப ஈஸி தான். இப்போது பெருக்கல் கொடுத்துட்டு அதிலே 2 மெத்தட் இருக்கும். சரிங்களா? பெருக்கல்லையே வந்து 2 மெத்தட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அப் டு இன்ஃபினிட்டி, அதாவது ஈடிலா எண் வரைக்காலம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு மெத்தட். அடுத்து குறிப்பிட்ட நம்பர் வரைக்காலம் கொடுத்துட்டு எதுவுமே கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அது ஒரு மெத்தட். சரிங்களா? இப்போது இங்கே ஈடிலா எண் வரைக்காலம் கொடுத்துருக்காங்கன்னா இன்ஃபினிட்டி கொடுக்கணுன்னு தான் அவசியம் இல்லை. இங்கே டாட் 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 போட்டிருக்காங்க இல்லைங்களா, அப்படி கொடுத்தாலுமே இன்ஃபினிட்டி வரைக்காலம் தான் கணக்கில்லாத எண் வரைக்காலம் தான் கணக்கு. அதனால் தெளிவாக பாருங்கள். லாஸ்ட் டைம் வந்து எக்ஸாமில் இது தான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இந்த 2க்கு பதில் 3ன்னு போட்டு கேட்டிருந்தாங்க. √3 × √3 அந்த மாதிரி போட்டு டாட் 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 மட்டும் கொடுத்துருந்தாங்க. இன்ஃபினிட்டி கொடுக்கல அதில். சரிங்களா? கொடுக்கலைனாலும் இடியில் எண் வரைக்காலம் தான் கணக்கு. டாட் 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 போட்டிருந்தாவே இன்ஃபினிட்டி வரைக்காலம் தான் கணக்கு. சரிங்களா? இப்போ இது எப்படி போடலான்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து மல்டிப்ளையில் இந்த இன்ஃபினிட்டி வரைக்காலம் கொடுத்துருந்தாலோ டாட் 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 போட்டு கொடுத்துருந்தாலோ ஒரே மெத்தட் தான். அதாவது ரொம்ப ஈஸி. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து போடணும். சரிங்களா? இப்போ 3க்கு ரூட்டு கொடுத்துருக்காங்களா, அப்போ 3 தான் வரும். இங்கே 13க்கு ரூட்டு போட்டிருக்காங்களா, இன்ஃபினிட்டி வரைக்காலும் கொடுத்துருக்காங்க, அதனால் 13 அப்படியே போட்டுருக்கணும். இங்கே 2க்கு வந்து ரூட் கொடுத்து மல்டிப்ளையில் இருக்குது, அது வந்து இன்ஃபினிட்டி வரைக்காலும் கொடுத்துருக்காங்க. அப்போது கொடுத்துருக்குற எண்ணை அப்படியே எடுத்து போட்டுக்கணும். அடுத்ததும் பாருங்கள் 13க்கு வந்து ரூட்டு போட்டு கொடுத்துருக்காங்க, அதுவும் இன்ஃபினிட்டி வரைக்காலும் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்து போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இங்கேயும் 13 தான் கொடுத்துருப்பேன், இங்கேயும் 13 தான் கொடுத்துருப்பேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃபினிட்டி வரைக்காலும் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து இன்ஃபினிட்டின்றது ஒன்று குறிப்பிடாமல் டாட் 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 போட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக அதை போட்டு கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போது பெருக்கல்லே 2வது டைப் பார்க்கலாம். 2வது டைப்பில் ரூட்டு கொடுத்துட்டு குறிப்பிட்ட எண் வரைக்காலும் கொடுத்து முடிச்சிட்ருக்காங்க. டாட் 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 கொடுக்கல, இன்ஃபினிட்டி கொடுக்கல. சரிங்களா? அப்படின்னா எப்படி போடலான்னா உள்ளே 3 இருக்கு இல்லைங்களா, அந்த 3ன்றது வந்துடும். சரிங்களா? அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வகுத்தல் குறி போட்டு கீழே ஒரு எண் வரும், மேலே ஒரு எண் வரும். அந்த 2 எண்ணை கண்டுபிடிச்சிட்டா இந்த கேள்விக்கான பதில் வந்துடும். சரிங்களா? அந்த 2 எண்ணை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இதில் வந்து ரூட்டில் வந்து எதுவுமே கொடுக்கல, அதாவது ரூட்டில் வந்து 3ன்னு போட்டிருந்தாங்கன்னா கியூ ரூட்டுன்னு அர்த்தம். எதுவுமே போடலைன்னா அது ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தமா. அப்போது ஸ்கொயர் ரூட்னா 2ன்னு வருமா, அந்த 2 போட்டுக்குங்க. இப்போ மொத்தம் எத்தனை 3 கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 5. சரிங்களா? 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2 பவர் 5 அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? இந்த 2 பவர் 5 எப்படி எழுதலாம்னா 2 × 2 × 2 × 2 × 2 மொத்தம் வந்து 5 முறை 2 போட்டு அதை பெருக்கணும். சரிங்களா? இது பெருகுனீங்கன்னா என்ன வரும்னா 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16, 16 × 2 32, 32ன்ற பதில் வருதுங்களா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது இங்கே வந்து 3ன்ற எண், அதாவது உள்ள என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்க சொன்னேன். இங்கே வந்து டிவைடில் போட்டு
மேலே ஒரு எண்ணு கீழே ஒரு எண்ணு வரும்னு சொன்னோம் சரிங்களா. அந்த எண்ணு என்ன வரும்னா நாம் வந்து இப்போது 2/5 போட்டு, அதாவது 5 நம்பர் கொடுத்துருந்தாங்க, 5 போட்டு ஒரு எண்ணு கண்டுபிடிச்சோமா, அதாவது 32ன்றதை கண்டுபிடிச்சோமா, அதை கீழே போட்டுக்கணும். மேலே என்ன போட்டுக்கணும்னா அதில் வந்து 1 மைனஸ் பண்ணி போட்டுக்கணும். அதாவது 32ன்னு வந்துச்சு, மேலே மைனஸ் பண்ணினா 31ன்னு வரும், அதை போட்டுக்கணும். அவ்வளோதான். இதுக்கான ஆன்சர் வந்து 3/31/32ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான பதில். அதாவது √3 × √3 × √3 × √3 × √3, அதாவது 5 முறை வந்துச்சுன்னா அதுக்கான பதில் வந்து 3/31/32ன்றது தான் வந்து இதுக்கான பதில். அடுத்த கேள்வி, √5 × √5 × √5 × √5 ஒரு 6 முறை கொடுத்துருக்காங்க. அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 5ன்றது வந்துடும். அதுக்கு மேலே வந்து அடுக்கில் வந்து மேலே ஒரு எண்ணு கீழே ஒரு எண்ணு வரும். அந்த 2 எண்ணை கண்டுபிடிச்சி அப்புறமா போட்டுக்கலாம் சரிங்களா. உள்ளே கொடுத்துருக்குற நம்பர் வந்து இந்த மாதிரி வந்துடும். அதுக்கு மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் வரத்தை தான் வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. முதல்ல அதுக்கு வந்து இப்போது என்ன ரூட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கியூப் ரூட் கொடுத்துருந்தா 3ன்னு போடணும். எதுவுமே கொடுக்கலன்னா அது ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லியிருந்தோமா. அப்போது 2ன் அடுக்கில் எத்தனை வரும்னா எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பர் வரும். 1 2 3 4 5 6 5 கொடுத்துருக்காங்க. அப்போது 2ன் அடுக்கு 6ன்னு வரும். 2ன் அடுக்கு 6 போட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 6 முறை பெருக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் வந்து 64ன்னு வரும் சரிங்களா. இது வந்து கீழே வரும். அதுக்கு மேலே வந்து 1 மைனஸ் பண்ணி சொன்னேன். 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 63ன்னு வரும் சரிங்களா. இங்கே இது வந்து அடுக்கில் வர எண்ணு. இங்கே கீழே வந்து என்ன எண்ணு வரும்னா என்ன எண்ணு கொடுத்துருக்காங்களோ ரூட் உள்ள அந்த எண்ணு போட்டுக்க சொன்னேன். அப்போது 5ன்றது தான் வரும். இப்போது இதுக்கான பதில் என்னென்னா 5/63/64ன்றது தான் இதுக்கான மதிப்பு சரிங்களா. அதாவது இந்த √5 × √5 × √5 × √5ன்னு 6 முறை கொடுத்துருக்காங்களா, அதுக்கான மதிப்பு வந்து 5/63/64ன்றது தான் வந்து இதுக்கான பதில் சரிங்களா. அந்த ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா என்ன பண்ணலாம், மல்டிப்ளை கொடுத்தா என்ன பண்ணலான்றத ஒரு சின்ன ரீகேப்பில் பார்த்துருவோம். முதல்ல வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுத்துருந்தா நம்மளுக்கு வந்து அதை காரணி எடுக்கணுமா, அப்போது 6ன்றதுக்கு காரணி எடுத்துடணும். எதை பொறுத்து எடுக்கணும்னா அந்த ரூட்டுக்கு முன்னாடி என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எந்த நம்பர் கொடுக்கலனா 1 இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. அப்போது 1 பொறுத்து காரணி எடுக்கணும். அதாவது காரணி எடுக்கிறதுக்கான வித்தியாசம் வந்து 1ன்னு வரணும். இப்போது 3 × 2க்கு காரணி எடுத்திங்கன்னா அதுக்கான வித்தியாசம் 1ன்னு வந்துடும். அப்போது நம்ம கொடுத்துருக்கிற கேள்விக்கான காரணி இதுதான் சரிங்களா. இப்போது ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா மைனஸ் கொடுத்துருக்காங்களான்றத பார்க்கணும். ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, அப்போது பெரிய எண் போட்டுக்கணும். அப்போது இந்த முதல் கேள்விக்கு இதுதான் வந்து பதில், 3ன்றது தான் பதில். இதே வந்து இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சின்ன எண்ணை போடணும். இங்கே வந்து சின்ன எண்ணு வந்து 2. அப்போது இந்த கேள்விக்கான பதில் வந்து 2 தான் சரிங்களா. அடுத்து பெருக்கல்ல கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பெருக்கல்ல கொடுத்தாங்கன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு கொடுத்துருக்கிற நம்பரே தான் வந்து அதுக்கான பதில். அதாவது 3 கொடுத்துருந்தாங்கன்னா 3 வரும், 5 கொடுத்துருந்தாங்கன்னா 5 வரும் சரிங்களா. அப்போது அது பிரச்சனை இல்லை. இதே வந்து இன்ஃபினிட்டி கொடுக்காம குறிப்பிட்ட எண், அதாவது 3 வாட்டியோ இல்லை 4 வாட்டியோ கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி போடலான்னா கொடுத்துருக்கிற 3 வந்து அப்படியே வந்துடும் கீழே சரிங்களா. உள்ளே இருக்கிற எண்ணெய் வந்து அப்படியே கீழே வந்துடும், அது பிரச்சனை இல்லை. இப்போ அடுக்கில் போடணும். அடுக்கில் போடணும்னா ரூட்டில் வந்து கியூப் ரூட் கொடுத்துருக்காங்களா ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொடுக்கலனா அது வந்து ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம் சொன்னோம். அப்போ 2ன் அடுக்கில் வந்து எத்தனை நம்பர் போடணும்னா எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து போடணும். இங்கே வந்து 1 2 3 4 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2ன் அடுக்கு 5 வரும் சரிங்களா. இது போட்டிங்கன்னா 2ன் அடுக்கு 5 வந்து 32ன்னு வரும் சரிங்களா. உங்களுக்கு 32ன்னு வரும். அது வந்து 3 போட்டுக்குங்க. மேலே ஒரு எண்ணு கீழே ஒரு எண்ணு வரும்னு, அது கீழே வர எண்ணு தான் 32ன்ற எண்ணு சரிங்களா. மேலே வர வேண்டிய எண்ணு வந்து 32ல் 1 மைனஸ் பண்ணிக்கணும், 31ன்னு வரும் சரிங்களா. இதுக்கான பதில் வந்து 3ன் அடுக்கு 31/32ன்றது தான் வந்து இதுக்கான பதில். இதே வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து 3 தான் பதில். நம்ம வந்து கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு சரிங்களா. பார்க்காம இந்த இன்ஃபினிட்டி கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து 3ன் அடுக்கு 31/32ன்றது தான் வந்து பதில். அதாவது இன்ஃபினிட்டி கொடுக்காம இருந்தாங்கன்னா, இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா உள்ளே கொடுத்துருக்கிற எண்ணே தான் வந்து அதுக்கான மதிப்பு சரிங்களா. அதை தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இதே வந்து நம்ம அவசரத்தில் இன்ஃபினிட்டி கொடுக்கலன்றதுனால டாட் வச்சுருந்தாலும் இன்ஃபினிட்டி தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபினிட்டி கொடுத்தாலும் இன்ஃபினிட்டி தான் சரிங்களா. கொடுத்துருக்கிற நம்பரே வந்து ஆன்சராக வரும். இதே வந்து கொடுக்கலனா இந்த மாதிரி 3ன் அடுக்கு 31/32ன்ற மாதிரி ஆன்சர் வரும் சரிங்களா. அடுத்து உங்களுக்கான 6 கேள்வி கொடுத்துருக்கேன் சரிங்களா. நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய 6 கேள்வி இதில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதுக்கான பதிலை
கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் போட்டு பார்த்து இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்ற இல்லையான்றது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இந்த டாபிக் வந்து நம்மள எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம்ன்றது உங்களுக்கும் தெளிவாகும். சரிங்களா? அதனால் ஆன்சரை போட்டு பார்த்துட்டு ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கான ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.